கீரையை சப்பாத்தி, இட்லி, தோசை இதோடலாம் மேட்ச் பண்ணி சாப்பிட முடியும்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு கீரையே பிடிக்கவே பிடிக்காது. கீரையை வந்து பார்த்தீங்கன்னா, சில இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தோரை அண்ட் வெந்தய கீரையை வச்சு ஒரு கிரேவி எப்படி வேலை பார்க்கலாம் வாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணி நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பீஸை வந்து எப்படி உரிக்கிறோமோ அதே மாதிரி தான் தோரையை நல்லா உரிச்சிட்டு அந்த பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆனியன், நம்ம இடித்து வச்சிருந்த சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், நம்ம தட்டி வச்சிருந்த இஞ்சி, நீங்கள் இதோட பூண்டு ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கீரைக்கு ஆட் பண்ணியிருக்கோன்றது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்சிருந்த துவரை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேபி பொட்டேட்டோக்கு பதிலாக பெரிய பொட்டேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை ஆட் பண்ண போது அது ஸ்பைசினஸ் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதனால் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லிட் போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இறக்கிக்கோங்க. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோரை அண்ட் பொட்டேட்டோவை லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. 4 விசில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குக் ஆகும். ஏன்னா வெந்தயக்கீரை ஆட் பண்ணும்போது சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வேகாது. நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான தோரையன் வெந்தயக்கீரை கிரேவி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.